வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்களோட ஒர்க் பெர்மிட்டில் இருந்த இஷ்யூ அண்ட் அதால் நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி ரிசால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் யூஎஸ்லேருந்து கனடாவுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது பார்டரில் வந்து நமக்கு போர்ட் ஆஃப் என்ட்ரி அப்படின்றது அது சிபிஎஸ்சி ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆஃபீஸில் வந்து நம்ம போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த கண்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சோடனே நம்ம ரிப்போர்ட் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அவங்க நமக்கு ஒர்க் பெர்மிட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒர்க் பெர்மிட், ஓப்பன் ஒர்க் பெர்மிட், ஸ்டூடெண்ட் பெர்மிட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் யூஎஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து அப்ளை பண்ணும்போது இப்போ H1B ஆர் L1B, L1A ஏதோ ஒன்று உங்கள் விசா டைப் ஆஸ் பர் விசா டைப் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா விசா ஸ்டாம்பிங் ஆனோடனே அதை வச்சு நீங்கள் உள்ளே வரலாம். ஃபிசிக்கலாக எனி டாக்குமெண்ட்ஸ் பெர்மிட்டு அப்படிங்கிறது கான்செப்ட்லாம் யூஎஸில் கிடையாது. பட் இங்கே கனடாவில் நீங்கள் ஈவன் தோ அவுட் சைட் கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணியிருந்து அப்ரூவல் ஆகி ஸ்டாம்பிங் ஆகி எல்லா பாஸ்போர்ட் எல்லாத்தோடு நீங்கள் உள்ளே வந்தாலும் நீங்கள் அந்த போர்ட் ஆஃப் என்ட்ரியில் ரிப்போர்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் பெர்மிட்டு கண்டிப்பாக வாங்கணும். அந்த ஃபிசிக்கல் ஒர்க் பெர்மிட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த டேட்டிலேருந்து தான் நீங்கள் வந்து லீகலாக இங்கே தங்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து அங்கே கொடுப்பாங்க. அங்கே என்ன எங்களுக்கு இஷ்யூ வந்தது அப்படின்னா, ஆஃபீஸில் ஒன்றும் இஷ்யூ இல்லை, அந்த ஒர்க் பெர்மிட்டில் நேமில் ஒரு சின்ன இஷ்யூ வந்தது. எனக்கு என் குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருந்தது, பட் என் ஹஸ்பண்டோட நேம் வந்து தப்பாக இருந்தது இந்த சென்ஸ் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து 2 இனிஷியல் இருக்கும். ஸோ நம்ம ஊர் அது காமன் இல்லையா, 2 இனிஷியல் இருக்கிறதெல்லாம். ஸோ அது மாதிரி தான் அவருக்கு வந்து அவங்க அப்பா பேர் ப்ளஸ் தாத்தா பேர் ரெண்டும் சேர்ந்து தான் லாஸ்ட் நேமு. அவரோட ஒர்க் பெர்மிட்டில் எப்படி வந்துருச்சு அப்படின்னா, அவரோட ஃபர்ஸ்ட் நேம் கரெக்டாக இருந்தது, லாஸ்ட் நேமில் அவங்க அப்பா பேர் மட்டும்தான் வந்தது, தாத்தா பேர் மிஸ் ஆகிடுச்சு. பட் நாங்கள் இதை அங்கேயே வெரிஃபை பண்ணி என் ஹஸ்பண்ட் அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி என்னோட லாஸ்ட் நேம் 2 பேர் இருக்கும், பட் ஒன்று வந்து மிஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஆஃபீஸர் வந்து அப்போது இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் இந்த டேட்டு அண்ட் அந்த பெர்மிட் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட், அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்ததும் இங்கே வந்து நம்ம கனடாவுக்கு வந்ததும் முதல்ல பண்ண வேண்டிய வேலை சின் அப்ளை பண்ண வேண்டியது. சின்ன்றது அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு பேன் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி யூஎஸில் வந்து SSNன்னு சொல்லுவோம், இங்கே கனடாவில் அதை சின்னுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சின் நம்பர் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஃபார் பேங்கிங்க்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் நமக்கு அந்த சின் நம்பர் தேவை. அதை வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணோன்னா, இங்கே வந்து 2 சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சர்வீஸ் கனடா, இன்னொன்று வந்து சர்வீஸ் ஒன்டாரியோ. சர்வீஸ் கனடாங்கிறது ஓவரால் கனடா ரிலேட்டட் குவரிஸ், ரெக்வஸ்ட் அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. லைக் நம்ம ஊரில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. சர்வீஸ் ஒன்டாரியோங்கிறது ஸ்டேட் வைஸ், நமக்கு வந்து இப்போ தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்க மாதிரி சர்வீஸ் ஒன்டாரியோ. நாங்கள் இருக்கிறது ஒன்டாரியோ டிஸ்ட்ரிக்ட், ஸோ சர்வீஸ் ஒன்டாரியோ அப்படிங்கிறதுல அங்கே போகணும். இந்த சின்க்கு வந்து நம்ம சர்வீஸ் கனடாவுக்கு தான் போகணும். ஸோ நாங்கள் வந்ததும் சரி, நாங்கள் வந்தப்போ எங்களுக்கு காலையிலேயே வந்தோம், ஸோ டைம் நிறைய இருந்ததுங்கிறதுக்காக நாங்கள் அங்கேயே பக்கத்தில் ஒரு சர்வீஸ் கனடா ஆஃபீஸ் இருந்தது. ஸோ அங்கே போய்ட்டு சின் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் ரோடு வந்ததுனால உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக அப்டேட் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து 1 டே கழிச்சு வாங்க, அப்போ சிஸ்டமில் அப்டேட் ஆகிருக்கும், உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃப்ளைட் மூலயமா கனடாவுக்கு வரீங்க அப்படின்னா அங்கே ஏர்போர்ட்டில் உங்களுக்கு இமிக்ரேஷன் நடக்கும்போது உங்களுக்கு உடனே அவங்க சிஸ்டமில் அப்டேட் ஆகிடும். அதே ரோடு வழியாக வரவங்களுக்கு இட் வில் டேக் 1 டே. ஸோ நீங்கள் உடனே போய்ட்டு சின்ன அப்ளை பண்ண முடியாது. ஸோ யூ ஹவ் டு வெயிட் ஃபார் 1 டே ஆர் 2 டேஸ். 1 or 2 டேஸ் கழிச்சு போனீங்கன்னா அவங்களுக்கு சிஸ்டமில் அப்டேட் ஆகிருக்கும், உங்களுக்கு சின் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து நாங்கள் மறுநாள் திருப்பியும் சின்னுக்காக 2 நாள் விட்டுட்டு அப்புறமாவே போனோம். அப்போ போகும்போது எனக்கு சின் வந்து உடனே கொடுத்துட்டாங்க. பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அங்கே பார்க்கும்போது அவரோட நேமு அந்த லாஸ்ட் நேமில் இருந்த இஷ்யூனால் அவங்களுக்கு அந்த ரெக்கார்டே ஃபைன் பண்ணவே முடியல. ஸோ இல்லை, உங்கள் பேர் வந்து தப்பாக இருக்குது, நம்மளோட பாஸ்போர்ட் இதெல்லாம் அங்கேயும் வெரிஃபை பண்ணுவாங்க, ஸோ உங்கள் நேம் தப்பாக இருக்கிறதுனால எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அங்கேருந்து அந்த ஆஃபீஸர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இல்லை நாங்கள் இந்த மாதிரி இமிக்ரேஷன் ஆஃபீஸரை கேட்டோம், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த நம்பரு அண்ட் டேட் தான் இம்பார்ட்டன்ட் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை எங்களுக்கு சிஸ்டமில் வந்து வராமல் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சில வே வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து நியர்பை போர்ட் என்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து மாற்றிட்டு வாங்க, இல்லைன்னா நீங்கள் அந்த ஆஃபீஸரே போய்ட்டு திருப்பி கேட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. இது வந்து சஜஷன் தான், அவங்களுக்குமே ப்ராசஸ் சரியாக தெரியல, இருந்திருந்தால் கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா எனக்கு உடனே கொடுத்துட்டாங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பக்கத்தில் ஏர்போர்ட் டொரண்டோ ஏர்போர்ட் இருந்துச்சு. ஸோ அந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு அங்கே போய் இமிக்ரேஷன் டீமில் கேட்டோம். ஸோ அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இங்கே இதெல்லாம் கேட்கக்கூடாது, இங்கே இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம வந்த அதே ஆஃபீஸர் அதே ஆஃபீஸில் போயிட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே போனோம், போர்ட் ஆஃப் என்ட்ரிக்கே போனோம். அங்கே போனால் கரெக்டாக எங்களுக்கு கொடுத்த அதே ஆஃபீஸர் அங்கே இருந்தார். அவர் எங்களை பார்த்துட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் லாஸ்ட் வீக் வந்திருந்தீங்க இல்லையா, எனக்கு ஞாபகம் இருக்குது, பட் இது வந்து எங்களால் எதுவும் பண்ண முடியாது, உங்கள் கம்பெனி பண்ண தப்பு. அவர் தான் கிளியராக சொன்னார், இது வந்து உங்கள் ஆர்கனைசேஷன் ஆர் லாயர் அவங்க பண்ண தப்பு, அவங்க என்ன நேமில் வந்து உங்களுக்கு ஃபைல் பண்ணாங்களோ அதுதான் எங்களுக்கு சிஸ்டமில் வரும், அதுதான் நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம், மற்றபடி நாங்கள் இங்கே நேம் மாற்றுறதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஐஆர்சிசி தான் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அவருக்கு சின் அப்ளை பண்ணவே இல்லை, பட் இட்ஸ் பீங் 1 வீக் மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஐஆர்சிசிக்கு எப்படி அப்ளை பண்ணோம், அது எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட்டே கேட்குறேன், நீங்களும் கொஞ்சம் அதை டீட்டெயிலாக என்னென்னு பார்த்துக்கோங்க. நானா, உனக்கு அந்த இஷ்யூ வந்துச்சு இல்லையா, அந்த நேம் இஷ்யூ. ஸோ அதுக்கு வந்து நம்ம அங்கே திரும்பியும் அந்த ஆஃபீஸரே போய் கேட்டோம், அவர் வந்து நீங்கள் வந்து ஐஆர்சிசி தான் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் அது நீ என்ன பண்ண, அதை எப்படி வந்து நமக்கு சரி பண்ணும்? அதான் அதுக்கப்புறம் ஐஆர்சிசி கான்டாக்ட் பண்ணோடனே அவங்க ஆர்கனைசேஷனுக்கு கனெக்ட் பண்ண சொன்னாங்க இல்லையா. ஸோ நான் என்னோடய இமிக்ரேஷன் டீமுக்கு மெயில் போட்டேன், அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது என்னோடய நேமில் அப்படின்னு. அவங்களுக்கு மெயில் போட்டோடனே அவங்க அட்டார்னிகிட்ட செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, அமெண்ட்மெண்ட் ஃபார்ம், அது ஒர்க் பர்மிட் அமெண்ட்மெண்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சைன் போட்டு மறுபடியும் என்னோடய இமிக்ரேஷன் டீமுக்கே அனுப்பிச்சேன். இப்போ அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் என்னது ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டியா இல்லை எப்படி உனக்கு? இல்லை அவங்க தான் அட்டார்னிஸ் தான் நமக்கு அனுப்பிச்சாங்க அந்த ஃபார்ம். உங்கள் நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இட்ஸ் சேம் ஃபார்ம் தான். பட் நம்ம கம்பெனி மூலமாக போனோம்னா அவங்க என்ன அட்டார்னி, அந்த அட்டார்னி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. ஓகே, நம்மளோட டீட்டெயில்ஸ் மட்டும் அதை போட்டு அனுப்பிச்சிட்டு அது சிக்னேச்சர் மட்டும் நம்ம போடணும், ஏன்னா நமக்காக தான் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அப்போ உங்கள் அட்டார்னி உனக்கு அனுப்புனது இல்லை, உங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து அட்டார்னி அவங்களுக்கு அனுப்பி அது உனக்கு வந்தது. எனக்கு வந்தது, ரைட். ஓகே, அதில் நீ உன்னோட டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்ட? ஆமாம், என்னோட டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் போட்டு என்னோட கம்பெனிக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சேன். அவங்க வந்து அட்டார்னிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்டார்னி வந்து ஐஆர்சிசிக்கு அனுப்புவாங்க. ஓகே, ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ். ஓகே, இப்போ வந்து அட்டார்னி ஐஆர்சிசிக்கு அனுப்புனதும் நமக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வருமா? ஆமாம், ஐஆர்சிசிக்கு அனுப்பிச்சோன்னா ஒரு மேபி ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளாரே உங்களுக்கு ஒரு நமக்கு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வரும். ஸோ அப்ளிகேஷன் ரிசிப்ட் மாதிரி அந்த ரிசிப்ட் நமக்கு அட்டார்னிக்கு வரும், ஏன்னா அவர் தான் டைரெக்டாக டீல் பண்ணுறாரு ஐஆர்சிசிக்கு. ஸோ அட்டார்னிக்கு வந்த பிறகு அட்டார்னி நமக்கு அனுப்புவாங்க. ஓகே, ஸோ அட்டார்னி வந்து ஆர்கனைசேஷனுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து இமெயிலா இல்லை வந்து ஃபிசிக்கல் மெயிலாக வந்துச்சா? ஆமாம், அட்டார்னி ஃபிசிக்கல் இமெயில் தான் அனுப்புவாங்க. ஓகே, இமெயில் தான். ஓகே, சரி. ஓகே, அப்புறம் எவ்வளோ நாள் ஆச்சு அது நேம் சேஞ்ச் ஆகி நம்ம கரெக்டான ஒர்க் பெர்மிட் வர்றதுக்கு? ஆக்சுவல் ஒர்க் பெர்மிட் வரதுக்கு ஒரு 6 வீக்ஸ் ஆகிடுச்சு. 6 வீக்ஸில் அப்புறம் ஒரிஜினல் காப்பி ஆர்கனைசேஷன் எனக்கு ஹார்ட் காப்பி மெயில் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஹார்ட் காப்பி, ஃபிசிக்கல் காப்பி. ஓகே ஓகே, அப்போ இப்போ வந்து உனக்கு அந்த ஃபிசிக்கல் காப்பி கையில் வந்துருச்சு வித் கரெக்ட் நேம். ஆமாம்.
இப்போ அந்த பழைய டாக்குமெண்ட் இருந்துச்சு இல்லையா, அதை என்ன பண்ணணும்? நம்ம ஏதாவது பண்ணணுமா இல்லை இட் வில் பிகம் இன்வேலிடா? அது ஆப்வியஸ்லி அது இன்வாலிட் ஆகிடும். ஏன்னா பட் அந்த அப்ளிகேஷன் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அது சேம் தான் இருக்கும். ஓகே. நியூ பர்மிட்டு அப்ளிகேஷன் அப்ரூவ் நம்பர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒன்லி நேம் மட்டும் சேஞ்ச் ஆகி நமக்கு புது காப்பியா அவங்க கொடுத்துறாங்க. ஏன்னா அதே ஒர்க் பர்மிட் தான் இருக்கும். ஸோ ஓகே. டேட்ஸ்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகாது, சேம் டேட் தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒர்க் பர்மிட்ல ஒரு நேம் இஷ்யூனால உன்னால ஏதாவது தொடர்ந்து ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சா, இல்லை அதில் ஏதாவது பிரேக் ஆச்சா, அதில் ஏதாவது இஷ்யூ இருந்ததா? இல்லை நம்மளுக்கு ஸோ ஒர்க் விஷயத்தில் எந்த இஷ்யூ இல்லை. பர்மிட் இஷ்யூ ஏன்னா பர்மிட் வந்து ஆல்ரெடி அப்ரூவ்டு பர்மிட் தான். ஜஸ்ட் இது லாஸ்ட் நேம் டிஃப்ரென்சஸ்னால ஒர்க்கில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. யூ கேன் கண்டினியூ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஒர்க் பர்மிட் வச்சு நம்ம எடுத்து போயிட்டு கரெக்டான ஒர்க் பர்மிட் எடுத்து போய் சின் அப்ளை பண்ணி அந்த சின்னை வந்து பேங்க்குக்கு ப்ளஸ் மற்ற ரிலேட்டட் ஆஃபீஸ் ஆர்கனைசேஷனுக்கும் அப்டேட் பண்ணணும். ஏன்னா அந்த சின் நம்பர் வச்சு நம்ம பேரோல் ஓகே லிங்க் பண்ணுவாங்க. ஓகே, அதனால அது மட்டும் தான். ஓகே. ஸோ ஓகேங்க. ஸோ இதுதான் நாங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூ. ஸோ ஒன் நேம் மிஸ் ஆனதுனால அது வந்து சின் கிடைக்கிறதுலலாம் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து வரும்போது கரெக்டாக வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் அட்டார்னி கரெக்டாக அதெல்லாம் பண்ணுறாரான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போது நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் மூலிமா வரீங்க அப்படின்னா யூ ஹவ் டு காண்டாக்ட் யுவர் ஆர்கனைசேஷன் தான். நான் எங்களை மாதிரி அங்கே இங்கேன்னு போயிட்டு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இது ஒன்லி டீலிங் வித் ஐஆர்சிசி தான். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் ஆர்கனைசேஷனோ இல்லை உங்கள் அட்டார்னியோ கால் பண்ணி உங்களோட சேஞ்சஸை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Thank you.